வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம மனச ரொம்பவே கணக்க வைக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா அதே சமயம் நம்ம நீதித்துறை மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு தரவன் கூட சொல்லலாம். ஆமாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல நடந்த ஒரு போக்சோ வழக்கின் தீர்ப்பை பத்தி தான் நாம இப்போ டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். பொதுவா நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப கேஷுவலா ஜாலியா பேசுவோம். ஆனா இந்த தலைப்போட தீவிரத்தை மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப பொறுப்புணர்வோட இதை நாம அணுக போறோம். சரியா 76 நாள்ல கிடைச்ச நீதி இது. சரி வாங்க, இந்த வழக்குல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். 76 இது சாதாரணமாக ஒரு 2 இலக்க எண் கிடையாதுங்க. இது ஒரு வரலாற்று சாதனைனே சொல்லலாம். ஒரு கொடூரமான குற்ற சம்பவம் நடந்து அதை விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்துல இறுதி தீர்ப்பு வரதுக்கு எடுத்துக்கிட்ட மொத்த நாட்களோட எண்ணிக்கை தான் இந்த 76. நம்ம நாட்டுல பொதுவா நீதி கிடைக்க ரொம்ப லேட் ஆகும், வருஷக்கணக்கா அலையணும்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது கரெக்டா 76 நாள்ல ஒரு மாபெரும் நீதியை வழங்கியிருக்காங்கன்னா அது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. இந்த குறுகிய காலத்துக்குள்ள அப்படி என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு? இந்த வழக்கின் கிளைமேக்ஸ நாம முதல்லயே தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றமான போக்சோ நீதிமன்றத்தோட நீதிபதி திருமதி பிரீதா அவங்க கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது. குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை, அதாவது டபுள் டெத் பெனால்டி கொடுத்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. +2 படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு செஞ்சா அந்த ஈவிரக்கமற்ற குற்றத்துக்கு நம்ம சட்டத்துல இருக்கிற உச்சபட்ச தண்டனை இதுதான். சரி, இவ்வளவு கடுமையான தீர்ப்பு, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா எப்படி சாத்தியமாச்சு? வாங்க சம்பவத்தோட ஆரம்பத்துக்கே போலாம். பகுதி 1. மார்ச் 10 அன்னைக்கு என்ன நடந்துச்சு? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தம்னு ஒரு அமைதியான கிராமம். அங்க +2 படிக்கிற ஒரு மாணவி மார்ச் 10ஆம் தேதி நைட் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஆனா திரும்பவே வரவே இல்ல. உடனே பதறிப்போன குடும்பத்தினர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கறாங்க. இங்க நாம ஒரு விஷயத்த கண்டிப்பா பதிவு செஞ்சாகணும். ஆரம்பத்துல இந்த தேடுதல் வேட்டையில போலீஸ் தரப்புல கொஞ்சம் அலட்சியம் காட்டப்பட்டதாவும் புகாரை சரியா விசாரிக்கலன்னும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியில அந்த பொண்ணோட உடம்பு ரொம்பவே பரிதாபமான நிலையில கிடைச்சது. இந்த நியூஸ் அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அங்க ஆரம்பிச்ச அந்த சோகம் மே 25ஆம் தேதி தீர்ப்பு நாள் வரைக்கும் எப்படி வந்துச்சுங்கிறது தான் இந்த முழு கதையும். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கம்பேரிசன் இருக்கு. அதாவது தொடக்கத்துல இருந்த நிலைமைக்கும் அதுக்கப்புறம் நடந்த அதிரடியான சட்ட நடவடிக்கைகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் அலட்சியமா இருக்காங்க, ரொம்ப தாமதமா செயல்படுறாங்க அப்படின்னு மக்களோட ஆரம்பகட்ட குற்றச்சாட்டுகள். ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் கியரம் மாத்தி முடுக்கி விடப்பட்ட ரொம்ப தீவிரமான வேகமான விசாரணை. 71 சாட்சிகளை விசாரிச்சு வெறும் 76 நாள்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் தான் வழக்கின் போக்கையே டோட்டலா மாத்திருச்சு. பகுதி 2. வழக்கு விசாரணை அப்புறம் சாட்சிகள். குற்றவாளியை கண்டுபிடிக்க காவல்துறை எடுத்த 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இதுதான். ஸ்டெப் 1, காட்டுப்பகுதியில அந்த பொண்ணோட உடலை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டெப் 2, உடனே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அதுல அந்த பொண்ணு கொடூரமா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான உண்மை கன்ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் 3, இதுதாங்க இந்த விசாரணையோட பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த பகுதிக்கு யார் யாரெல்லாம் வந்து போனாங்கன்னு கண்டுபிடிக்க அங்கிருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்களை போலீஸ் செல்லட போட்டு தேடுறாங்க. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, இந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் மூலமா அந்த ஏரியாவுல அடிக்கடி சந்தேகப்படும்படியா நடமாடின தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நபரை ஐடென்டிஃபை பண்ணி போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்றாங்க. டெக்னாலஜி எப்படி நீதியை நிலைநாட்ட உதவி செய்துங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? அடுத்து இந்த 71 அப்படிங்கிற நம்பர். இது இந்த வழக்கின் தீவிரத்தையும் நம்ம நீதிமன்றத்தோட அர்ப்பணிப்பையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுது. ஆமாங்க, இது சாட்சிகளோட எண்ணிக்கை. மொத்தம் 71 சாட்சிகள். அது மட்டும் இல்லாம 2 தடயவியல் அதிகாரிகள் கிட்டையும் ரொம்ப தீவிரமான விசாரணை நடந்திருக்கு. இவ்வளவு குறுகிய காலத்துல இத்தனை பேரை விசாரிச்சு ஆதாரங்களை பெர்ஃபெக்டா சப்மிட் பண்ணி ஒரு வழக்க முடிக்கிறதுங்கிறது நம்ம நீதித்துறையில நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஸ்பீடா முடிக்கிறோங்கிற பேர்ல எந்த ஒரு சின்ன சட்ட நடைமுறையிலையும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகல அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 3. இறுதி தீர்ப்பு, அதாவது குற்றவாளிக்கான தண்டனை. இரட்டை தூக்கு தண்டனை இல்லனா டபுள் டெத் பெனால்டி. குற்றவாளி தர்மமுனீஸ்வரனுக்கு வழங்கப்பட்ட அந்த இறுதி தீர்ப்பை ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துற வார்த்தைகள் இதுதான். பாலியல் வன்கொடுமை அப்புறம் ஒரு கொடூரமான கொலை, இந்த 2 மாபெரும் குற்றங்களுக்காகவும் தனித்தனியா இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. இது மாதிரி கொடூரமான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு நம்ம சட்டம் எந்த காலத்திலும் எந்த விதமான கருணையும் காட்டவே காட்டாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் உரக்கச் சொல்லியிருக்கு. பகுதி 4. மக்களின் அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு என்ன? இப்போ இத பாத்துட்டு இருக்கிற உங்க மனசுலயும் சரி,
ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனசுலயும் சரி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த 76 நாள் துரித நீதி மாடல் கோவை சிறுமி வழக்கு மாதிரியான மத்த கொடூரமான வழக்குகளுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா மாறுமா? கோவையிலயும் இதே மாதிரி ஒரு நெஞ்ச பதற வைக்கிற சம்பவம் நடந்துச்சு இல்லையா? சோ அந்த வழக்குலயும் இதே ஸ்பீட்ல விசாரணை நடந்து குற்றவாளிக்கு தக்க தண்டனை கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இப்ப மக்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாயிருக்கு. இந்த தூத்துக்குடி போக்சோ வழக்கின் தீர்ப்பு நம்ம இந்திய நீதித்துறைக்கே ஒரு புது பெஞ்ச்மார்க்கா இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீதி எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அப்போதான் அதோட உண்மையான நோக்கம் முழுமையடையுது. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்லுவாங்க. இனிமேல் அந்த நிலைமை மாறணும். சரி, இந்த 76 நாள் நீதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே வேகம் எல்லா வழக்குகளிலும் தொடருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.